ஒரு ஸ்நானம்ன்றதாக இருக்கட்டும், சுவாமியோட அனுகிரகம் ஆகட்டும், இந்த ஸ்தலம் முதன்மையான ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்க தர்மராஜர், கங்காதேவி, பார்வதி தேவி, பிரம்மா, விஷ்ணு, சப்த ரிஷிகள், சூரிய பகவான் எல்லாரும் சுவாமியை பரமேஸ்வரனை ஒருத்தரும் ஒரு விதமாக வழிபட்டுருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தர்மராஜர் எந்த ஒரு ஆலயத்திலையும் இல்லை, இந்த ஆலயத்தில் மட்டும் தான் இருக்கார். இந்த தர்மராஜர் வந்து ஏன் இங்கே இருக்கார் அப்படின்னு தெரியணும்னு சொன்னாக்க, அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சினோம்னா அவர் ஏன் இங்கே இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தர்மராஜர் வந்து சூரியனோட மகன். சூரியன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராமணன். ஒரு பிராமணனாகப்பட்டவன் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. சூரியன் பிராமணன் அப்படிங்கிறது அவரோட மகனும் பிராமணன் தான் தர்மராஜர். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை உயிரெடுக்கிறது. அதன் பொறுத்து அதனுடைய பலன் பிரம்மஹத்தி தோஷம். ஒரு நான்காவின் இருக்கான்னு சொன்னாக்க அவளுக்கு வந்து ஒரு உயிரை கொலை பண்ணுறாங்கன்னா அந்த உயிரை சாப்பிடுவா, மாமிசம். ஆனால் இவர் வந்து உயிரெடுக்கிறது மனித உயிர்களை, அதை சாப்பிடவும் முடியாது. அதனால் அவருக்கு வரக்கூடிய தோஷம் பிரம்மஹத்தி தோஷம். அந்த பிரம்மஹத்தி தோஷத்திலேருந்து விடுபடுறதுக்காக ஸ்ரீகாஞ்சிகரை வந்து தபஸ் பண்ணுறார். மாசி மாதம் பரணி நட்சத்திரம் அன்றைக்கி சுவாமியம்பால் காட்சி கொடுத்து அந்த பாவத்திலேருந்து விடுபடுறார். அன்றைக்கி பூலோகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, சுவாமியம்பாலுக்கு அவரே வாகனமாக இருக்கார். எந்த ஒரு ஆலயத்திலையுமே கிடையாது, எம்ம வாகனம் அப்படின்னு சொல்லி கிடையாது. இந்த ஆலயத்தில் உண்டு. அவர் சந்தோஷத்தில் அவருக்கு அனுகிரகம் பண்ணோன்னா அவருக்கு சந்தோஷம் வந்துடுது. சந்தோஷத்தில் சுவாமியம்பாலை சிரசை தூக்கி சொல்லி வரங்க திரும்பியும் வரம் கேட்குறாரு. என்ன வரம் கேட்குறாருன்னு கேட்டாக்க, ஸ்ரீகாஞ்சியம் வாசமாத்திரனா பிரம்மஹத்தியாக நாசனம். இந்த ஊர் எல்லை விதிச்சாலே பிரம்மஹத்தி தோஷமாக இருந்தாலும் விலகி பெறணும். யாரும் வந்து இந்த தோஷத்தோட எந்த ஒரு தோஷத்தோடையும் ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தர்மராஜர் வேண்டுதல் வைக்கிறார். அப்படியே ஆகட்டும் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டார். இதை கேட்டதும் கங்கைக்கு வருத்தம். என்னன்னு கேட்டாக்க, தர்மராஜர் கொலை பண்ணுறவர், அவருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டார். நம்மளாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டாக்க, பாவத்தை தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போகிறேன், என் பாவத்தை தொலைக்க காசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். காசியில் போய் எங்கே தொலைக்கிறது நம்ம பாவத்தை தெரியுமா? எங்கே நம்ம காசியில் போய்ட்டு நம்ம போய் ஸ்நானம் பண்ணோம்னா நம்ம பாவத்தெல்லாம் கங்கை எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு பொருள். அப்போ கங்கை கேட்கறது என்னன்னு கேட்டாக்க, இவர் கொலை பண்ணுறவர் அனுகிரகம் பண்ணிட்டு நான் எந்த தப்பையும் பண்ணலையே, மற்ற பாவத்தை நான் ஏன் சுமக்கணும் அப்படின்னு கேட்குறச்சு, இந்த குளத்தில் குப்த கங்கையார், இந்த ஊருக்கு பாவிகள் யாரும் வர முடியாது, அதனால் இந்த ஊர் குளத்தில் குப்த கங்கையார் சொன்னால 999 கலை நிமிஷத்தோட கங்கை இந்த குளத்தில் இருக்கிறதாகவும் ஒரு அம்சம் காசியில் இருக்கிறதாகவும் வைத்தியம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை மாதம். இந்த மாதத்துக்கான விசேஷமே வந்து சூரிய பகவான் தான். இந்த தட்சன் யாகம் நடத்தினார் இல்லையா, யாரெல்லாம் கலந்துட்டாரோ எல்லாருக்கும் அடி விழுந்தது. அகோரவர் விட்டு அடித்தார். அதில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானுக்கு அடி விழுந்தது. அதில் சூரிய பகவானுக்கு கண் பார்வை இழந்து பல்லெல்லாம் கொட்டி போய் ஒரு முதிர்ந்த பருவம் வயதான தோற்றத்தோடு காட்சி கொடுத்தார். செய்த தவற உணர்ந்தார். உங்களை கூப்பிடாத இடத்துக்கு நான் போனது தப்பு தான், நான் இப்படி இருந்தால் அண்ணா இருக்காது, லோகத்துக்கு பிரகாசம் கொடுக்கறதுக்காக என்னை வச்சுருக்கேன், இப்போது வயசான கிழவனாக இருக்கேன், எனக்கு மறுபடியும் இது நிவர்த்தி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, கார்த்திகை மாதம் 30 நாளும் கங்கையில் ஸ்நானம் பண்ணி, இந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணி வாஞ்சநாதர் பூஜித்தா பாவ நிவர்த்தி அப்படின்னு சொன்னோன்னே, அதே மாதிரி சூரிய பகவான் கார்த்திகை மாதம் 30 நாள் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி பரமேஸ்வரன் வழிபட்டிருக்கார். சூரிய பகவானுக்கு அனுகிரகம் பண்ணுற விதமாக சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, பானுவாரம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சுவாமியம்பால் காட்சி கொடுத்து அவருக்கு அனுகிரகம் கொடுத்து அதுக்கு பிறகு தான் சூரிய பகவான் வெளில வர்றதாக ஐதீகம். மற்ற ஊரெலாம் பார்த்தீங்கன்னாக்க காலம்புற 7 மணி 8 மணி 12 மணி அப்படின்னு சொல்லிட்டு ராகு காலம் யமகண்டத்தை கணக்கு பண்ணி தான் தீர்த்தவாரி நடக்கும். இந்த ஊரில் அப்படி கிடையாது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்க காலம்புற 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் முடிஞ்சிடும் தீர்த்தவாரி. 6 மணிக்கு சுவாமி அனுகிரகம் பண்ண உடனே தான் அனுகிரகம் பண்ணுற பிறகு தான் சூரியன் வெளில வர்றதாக ஐதீகம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாஞ்சிநாதர். வாஞ்சி அப்படின்னு சொன்னால் விருப்பமாக இருக்கார், நம்ம எது கேட்டாலும் தரக்கூடிய நிலைமை இருக்கார் அப்படின்னு பொருள். சுவாமியோட ஒரிஜினல் பேர் கந்தாரண்யேஸ்வரர் அப்படின்னு. கந்தம் அப்படின்னு சொன்னால் சந்தனம், ஆரண்யம்னு சொன்னால் காடு, கந்தாரண்யம் அப்படின்னு சொன்னால் சந்தனக்காடு. ஒரு யுகத்தில் சந்தனக்காடாக இருந்ததாகவும் அதன் பொருட்டு சுவாமியின் பேர் கந்தாரண்யேஸ்வரனும், அதன் பொருட்டு இன்றைக்கும் இந்த ஸ்தலத்தில் ஸ்தல விருட்சம் சந்தனமரம் அப்படின்னு இருக்குது. அடுத்து காசிக்கு நிகராக சொல்லக்கூடியதுனால விஸ்வநாதர் அப்படின்னு ஒரு பேர். இந்த வாஞ்சிநாதர் பேர் அப்படி எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னாக்க, மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் சின்ன பிணக்கை ஒரு சண்டை ஏற்பட்டு மகாலட்சுமி பூலோகவாசம் வந்துட்டால் மகாலட்சுமி தடவை வரணும், அதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு பரமேஸ்வரனை வந்து வழிபட்டுருக்கார். உடனே மகாலட்சுமியை கூப்பிட்டு நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுமா, நீ அவர்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை மகாவிஷ்ணுவோட அனுப்பிச்சு வச்சுட்டார். கேட்ட உடனே கொடுத்துட்டார், அனுகிரகம் பண்ணிட்டார்.
யாரெல்லாம் கேட்குறாரோ உடனே அனுகிரகம்ன்றார் இல்லையா. தர்மராஜர் கேட்டார், அனுகிரகம் பண்ணிட்டார். கங்கை கேட்டார், அனுகிரகம் பண்ணிட்டார். சூரிய பகவான் கேட்டார், அனுகிரகம் பண்ணிட்டார். இப்போ இவர் கேட்டார், இவர் மகாவிஷ்ணு கேட்டார், மகாவிஷ்ணுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். கேட்ட உடனே கொடுக்குறார் அப்படின்னா வாஞ்சியாக இருக்கார், வாஞ்சிநாதர் அப்படிங்கிற பேர் வச்சது மகாவிஷ்ணு. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுற்றி வந்தோம்னு சொன்னாக்கா அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா நடராஜர் பக்கத்தில் மகிஷாசுரமர்தினி. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா துர்கையோடு நிப்பாட்டியிருப்பாங்க. மகிஷாசுரமர்தினி எங்கேயுமே இருக்கிற வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரேர், ஒரு சில இடத்துல தான் இருக்கும். இந்த ஆலயத்தில் மகிஷாசுரமர்தினி இங்கே இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் மகிஷனோட பிராவிலையும் 2 கையும் சூலத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு வகை பண்ணக்கூடிய கோர ரூபத்தோடு இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது முகத்தை பார்த்தா சிரித்த முகமாக இருக்குது. இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம கிட்ட நெருங்கப்படாது அப்படின்னு சொன்னால் 108 வெண்தாமரையால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிடணும்னு சொன்னாக்க அந்த இதெல்லாம் நம்ம கிட்ட நெருங்காது அப்படிங்கிறது ஐதீகம். அந்த மகிஷாசுரமர்தினிக்கு நேர் ஆப்போசிட்டில் எதுக்க பார்த்தீங்கன்னா பைரவர். எல்லா ஊர்லேயும் பைரவர் இருக்கார், அவருக்கும் தனி சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டாக்க நரம்பு வியாதிகளை போக்கக்கூடியவர் பைரவர் இல்லையா. எல்லா ஊர்லேயும் குணப்படுத்துவார். நரம்பு வியாதி இருந்ததுன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அந்த 8 மாதத்தில் குணப்படுத்துகிறாருன்னு சொன்னால் இங்கே 2-3 மாதத்தில் நிவர்த்தி பண்ணுவார், கிளியர் பண்ணி கொடுத்துருவார். நரம்பு வியாதி இருந்தால் கிளியர் பண்ணி கொடுப்பார். எப்படின்னு கேட்டாக்க எல்லா ஊர்லேயும் வாகனத்தோடு நின்றுருப்பார் கால பைரவரா. இங்கே வந்து உட்காந்துருக்க யோக பைரவரா. ஒரு கல் மேலே உட்காந்துருந்தால் அது யோகம்னு சொல்கிறது. யோக பைரவர் அப்படின்னு பேர். யோக பைரவராக இருக்கிறதுனால 2 மாதத்தில் 3 மாதத்தில் நரம்பு வியாதியை போக்கி கொடுப்பார். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் கிடையாது. நவகிரகங்களுக்கு பதிலாக அந்த பைரவருக்கு பக்கத்தில் சூரியன், சந்திரனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒரே மூர்த்தியாக இருப்பாங்க. 2 பேர் ஒரே மூர்த்தியாக இருப்பாங்க. இது வரைக்கும் ராகு பகவான், இதுக்கு மேலே கேது பகவான். அந்த கேது பகவானோட விசேஷங்கள் என்னன்னு கேட்டாக்க வாசுகி அப்படிங்கிற நாகத்துக்கு 7 தலை, இங்கே உள்ள கேது பகவானுக்கு 7 தலை. கேது பகவான் தோல் வியாதியை போக்கக்கூடியவர். எல்லா ஊர்லேயும் கேது பகவான் இருக்கார், தோல் வியாதியை போக்கின்னு இருக்கார். அதே மாதிரி தான் பைரவர் மாதிரி தான். பைரவருக்கு எப்படி 7 மாதம் 8 மாதம் ஆகுதோ இங்கே சீக்கிரம் ஆகுதோ அதே மாதிரி தான் கேது பகவானோட தோல் வியாதியை சீக்கிரம் நிவர்த்தி ஆகும். எப்படின்னு கேட்டதுனாக்க கேது பகவானோட அதிபதி கணபதியும் சித்திரகுப்தரும். இங்கே கணபதியும் இருக்கார், சித்திரகுப்தர் அந்த வாசலில் இருக்கார். அதனால் இந்த எப்படின்னு கேட்டாக்க நமக்கு ஒரு மேலதிகாரி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்வோம். அது மாதிரி தான் அதிபதி அப்படிங்கிறது இவாதான். என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் செய்வார். அதனால் இந்த தோல் வியாதி இருந்துன்னு சொன்னால் கொள்ளு தானம் பண்ணுறேன், கொள்ளு சுண்டல் போட்டு நைவேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொன்னாக்க அந்த தோல் வியாதிங்கிறத நிவர்த்தி ஆனோடனே அந்த பிரார்த்தனையை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்க எல்லோரும் சனி தோஷம் இருந்ததுனாக்க எல்லாம் திருநள்ளாறு போகிறோம். சனி தோஷம்னா 7 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாத சனி, இது மாதிரி நிறையா சொல்கிறோம் இல்லையா. இதில் பார்த்தோம்னா எல்லாம் அங்கே போகிறோம், இங்கே திருநள்ளாறு போகிறோம். இப்போ எப்படி நான் கேது பகவானுக்கு அதிபதியை சொன்னேனோ அதே மாதிரி அவரோட அதிபதி இந்த ஆலயத்தில் இருக்கார். கூட பிறந்த அண்ணாவும் அவரே. யார்? சித்திரகுப்தர் பக்கத்தில் இருக்கார் இல்லையா, தர்மராஜர், யமனும் சனி பகவானும் அண்ணா தம்பி. அப்பா சூரிய பகவான் மகன்கள் 2 பேர், தர்மராஜரும் சித்திரகுப்தரும். தர்மராஜரும் சனி பகவானும். சனியால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க தர்மராஜர்கிட்ட வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தர்மராஜா இந்த மாதிரி சனியால் தோஷத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோன்னு சொன்னாக்க அவர்கிட்ட கண்ட்ரோல் பண்ணுவார். இவர் வந்து என்னோட பக்தர், நீ ஏன் அவர் போய் தொந்தரவு பண்ணுற, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லி சொன்னார்னாக்க அவர் கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். நம்மளோட சனி தாக்கத்துலேயும் நம்ம கொஞ்சம் விடுபடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க சுவாமிக்கு எதுக்க நந்தியம்பெருமான் இருப்பார் இல்லையா. சுவாமிக்கு எதுக்க நந்திகேஸ்வரர் 1 2 3 நந்தி இருக்கார் இல்லையா. இந்த ஆலயத்தில் கொஞ்சம் தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சுவாமி மேற்கு முகமாக இருந்ததாகவும் பிரளயத்தின் போது கிழக்கு வாசல் திறந்ததாகவும் சொல்லப்படுறது. அப்போ மேற்கு முகமாக இருந்தபோது மேற்கு ஒரு நந்தி இருந்திருக்கு. அந்த நந்தி எங்கே இருக்குதுன்னு கேட்டாக்க நம்ம சனி எதிர்ப்பு பார்க்குறோம் இல்லையா, தர்மராஜர் பார்த்தோம் இல்லையா, அந்த பிரகாரத்தில் பின்னாடி வந்தோம்னா சுவாமிக்கு நேர் பேக் சைடில் 2வது பிரகாரத்தில் அங்கே இருக்கார். சுவாமியை பார்த்த மாதிரி இந்த பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கார். ஆதி நந்தி, கருவறுத்தா நந்தி அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த சுவாமி. எதுக்காகன்னு கேட்டாக்கா யுகங்கள் கடந்து வந்ததுக்காக 4 யுகமாகவும் சாமி இங்கே இருந்திருக்கார். அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு தான் நந்தி. அது எப்போ உள்ளவரனே கணிக்க முடியல, மண்டபத்தோடு இன்றைக்கும் அங்கே தான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகை.
வாக்யாப்த நாயகி அப்படிங்கிற பேரை டிரான்ஸ்லேஷன் பண்ணி மங்களாம்பிகை அப்படின்னு வச்சுருக்காங்க. அம்பாளுக்கு மறுவார்குழலி அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. சில பேர் சொல்கிறாங்க அம்பாள் வந்து காலம்பர துர்கையாகவும் மத்தியானத்தில் லக்ஷ்மியாகவும் சாயந்தரத்தில் சரஸ்வதியாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது கிடையாது. நிறைய பேர் சொல்கிற கருத்து அதுதான். வெண்பட்டு சாத்தினால சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. அதோட தாற்பயம் என்னன்னு கேட்டாக்க, இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தர்மராஜர், கங்காதேவி, பார்வதி தேவி இப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த பார்வதி தேவி அம்பாள், அந்த அம்பாலும் சுவாமியை பூஜை பண்ணியிருக்காங்க. நித்தியபடி பூஜை பண்ணுறதாக வேண்டியது, அதாவது சுவாமியை நித்தம் பூஜை பண்ணுறதாக வேண்டுதல். அதன் பொருட்டு வெண்பட்டு சாத்திட்டு அம்பாள் வந்து சுவாமியை பூஜைக்கு தான் வரலாறு. சாயந்தரம் 2ஆம் காலத்தில் இன்றைக்கும் உண்டு. அம்பாளுக்கு வந்து வெள்ளை கலர் புடவை தான் கட்டியிருப்பாங்க. அந்த வெண்பட்டு சாத்தியம் தான் சுவாமியை பூஜைக்கு தான் வரலாறு. அதை வந்து சில பேர் சரஸ்வதி அலங்காரம் அப்படின்னு சொல்லி இருந்துருக்காங்க. அங்கே சரஸ்வதினா இங்கே வந்து பெருமா இருக்கணும் இல்லையா. இங்கே எப்போதும் பரமேஸ்வரன் தான் இருக்கார். ஆக அங்கே சரஸ்வதி அலங்காரம் கிடையாது. வெண்பட்டு சாத்தியிருக்க அம்பாள் வந்து இங்கே சுவாமி பூஜை பண்ணுறதுக்காக இருக்கா அப்படிங்கிறது தான் தெரிஞ்ச சொல்லிட்டேன். சாமி இந்த உத்திர நட்சத்திரம்